Sabaragama University of Sri Lanka. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு பதிவினூடாக சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா. நியூஸ் ஐ தமிழின் மற்றொரு முயற்சியாக தமிழர் தாயகத்தில் இருக்கிற இளந்திறமைகளை வெளிக்கொண்டுவரும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுது. அந்த வகையில் இன்றைய ஒரு காத்திரமான உரையாடலோட நான் ஒருத்தரை இணைச்சு கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் விளையாட்டுக்களில் தடகளம் மற்றது கால்பந்தாட்டம் தான் பிரதான இடங்களை வகிச்சிருந்தது. ஆனால் கூட 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இங்குள்ள வீரர்களின் மோகம் என்றது படிப்படியாக கிரிக்கெட். இப்போது அந்த கிரிக்கெட்டையும் தாண்டி ஏனைய துறைகள் சார்ந்த விளையாட்டுகளையும் சாதிக்க இந்த தமிழதாய பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றது இளையோர் துடித்து கொண்டிருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரை முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் ஒரு பின்தங்கிய அல்லது வசதி குறைந்த மாவட்டங்களில் ஒன்றாக இப்பவும் காணப்படுது. ஆனாலும் கூட இந்த வசதி பற்றாக்குறைகளுக்கு மத்தியிலையும் தங்களது திறமைகளை மாணவ மாணவியர்கள் வெளிக்கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நான் இந்த உரையாடலில் இணைத்து கொள்ள போகிற ஒருத்தரும் மல்யுத்த வீரர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்யுத்தமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனாலும் கூட நிச்சயமாக மல்யுத்தத்தில் ஒரு சாதித்து வரும் இளம் வீரர். அத்தோட அவர் என்னுடைய ஒன்றுபட்ட சகோதரனும் கூட சிவவடிவேல் கஜனன். வணக்கம் கஜனன். வணக்கம். சரி, நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியல பகுதியில் இருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் இந்த நேர்காணலுக்குள்ளே போகிறதுக்கு முதல் உங்களுடைய ஆரம்ப கல்வி எப்படி இருந்தது, மற்றது நீங்கள் இருக்கிற குடும்ப பின்னணி, அதோட உங்களுடைய பகுதியின் பின்னணி சம்மந்தமாக எங்களோட நேர்களை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவவடிவேல் கயனன். நான் இந்த ஆரம்ப கல்வியை முள்ளியவள கலைமால் வித்தியாலயத்திலும் உயர்தர கல்வியை வித்யானந்தா கல்வி பயின்று இப்பொழுது இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு விஞ்ஞானம் மற்றும் உடற்தொழில் கல்வி பீடத்தில் உயர்தர கல்வியை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனது குடும்பத்தில் மொத்தமாக 7 பேர். அப்பா தவறிட்டார். மூத்த அண்ணா தச்சு தொழில் செஞ்சு கொண்டு வரார். எனது அடுத்தது என் அக்கா யாழ் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் கல்வி கட்டி கொண்டு வரா. எனது 2 தங்கச்சியும் வித்யானந்தா கல்லூரியில் உயர் கல்வியை படித்து கொண்டு வரணும். அம்மா வீட்டு பணி தான் செய்கிறேன். அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற வகையில் இவர் இரட்டையர்கள் ஒருவர், அதாவது இவருடைய சகோதரி யாழ் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் கல்வி கேட்கிறார். அவவும் கூட ஒரு கரம்பத்தாட்ட வீராங்கனை கூட. 2 பேரும் விளையாட்டுத்துறையில் ஒரு பிரகாசிக்கிற இரட்டையர்களாக தான் இருக்கணும். அது எங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பெருமையான விஷயம் கூட. சரி, நாங்கள் இப்போ வடமாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கலாம், வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களாக இருக்கலாம். இந்த மாவட்டத்தில் இந்த மல்யுத்தம்ன்றது பெருசாக வீரர்கள் முன் செய்கிற ஒரு விளையாட்டு இல்லை. நீங்கள் ஏன் இந்த விளையாட்டை தெரிவு செய்தீங்க? ஆரம்ப காலத்தில் இந்த மல்யுத்தம்ன்றது முல்லைத்தீவு மாவட்டத்திலேயோ இல்லை வடமாகாணங்கள்லேயோ ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டாக காணப்படையில்லை. அதை அறிமுகப்படுத்துறதுக்கும் ஒரு மல்யுத்த பயிற்சியாளரோ அது சம்பந்தமான ஒரு அறிவு உடையவரோ இந்த முல்லைத்தீவு மாவட்டம் வடமாகாணங்களில் காணப்படையில்லை. அப்போ எனக்கு பயிற்றுவித்தது நான் ஆரம்பகட்ட காலங்களில் நான் இது பற்றி அறிந்திடையில்லை. நான் ஸ்டார்ட்டில் விளையாடினது தடகள விளையாட்டுகளும் வாலிபால் கிரிக்கெட் அது சம்மந்தமான விளையாட்டுகளும் தான் விளையாடி வந்தேன். பிறகு அது மேலதிக பயிற்சியாளர் இல்லாத காரணத்தால் மாகாணம் போட்டி மற்றது தேசிய போட்டியில் என்ன பங்கு பெற்ற முடியாமல் இடம் கிடைக்காமல் இருந்தது. அது அப்படியே தொடர்ந்து நிலகாணப்பட்டது. பிறகு நான் உயர்கல்வி வித்யானந்தா கல்வி படிக்க வரைக்க கலைத்துறையை நான் தேர்வு செய்தேன் உயர்கல்வி படிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு ஒரு கலைத்துறையில் வரலாற்று பாட ஆசிரியர், அவர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் படித்து அங்கே அவர் ரெஸ்லிங் மல்யுத்தத்தை பழகி அவர் யூனிவர்சிட்டி கேம்கள் பழகி விளையாடி எங்களுக்கு இந்த அறிவின் ஒரு ஆரம்பத்தை எங்களுக்கு பழக்கினவர் அவர் தான் ஜெதுசன் ஆசிரியர் அவர்கள். அதனால் அப்படியே படிப்படியாகத்தான் நான் பழகி இந்த மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டேன். நிச்சயமாக அந்த ஆசிரியருக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு உலகளாவிய ரீதியில் விளையாட்டுகள் மாறுபட்ட வகையில் இருக்குது. ஒவ்வொரு வகையிலையும் நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்காமல் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ இந்த விளையாட்டின் ஆர்வத்துக்கு உங்களோட ஊக்கமாக ஆசிரியர் தவிர வேறு எந்த விடயங்கள் இருந்தது? விளையாட்டின் ஊக்கத்துக்கு வேறு எந்த விடயம் சொல்லப்போனால் பெருசாக ஒரு விடயம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மல்யுத்தத்தின் பேசிக் அறிவோ நாலேஜோ அறிவோ எனக்கு தெரியாது.
இந்த ஆசிரியர் தான் இப்போ கலைத்துறை கல்வி கேட்க நீ கலைத்துறை சம்பந்தமாக யூனிவர்சிட்டி போகலாம், அதை தவற விட்டால் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக யூனிவர்சிட்டி போகலாம், பல்கலை வாய்ப்பை பெறலாம்னு எனக்கு ஒரு அறிவை கொடுத்தது அவர் தான். அதனால தான் நான் படிப்பையும் கொஞ்சம் கவனித்து இந்த விளையாட்டுலையும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்து ஈடுபட்டு இதை பழகினான். மற்றது இது தூண்டுறது எனக்கு முக்கிய காரணம் அந்த ஆசிரியர் தான், வேறு எந்த ஒரு வழி காரணமும் இருக்காது. அவர் தான் இப்படியான விஷயங்களை சொல்லி எனக்கு பயிற்சி கொடுத்து ஸ்டார்ட்டில் நான் மாவட்ட போட்டியோ பழகிறதுக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர். ஸ்கூல் மீட் பாடசாலை மட்ட போட்டிகள் நடந்தாலும் எனக்கு அந்த ஏஎல் உயர்தரம் காரணமாக நான் அதை பாடசாலை போட்டி மட்டங்களை நான் தொடர முடியாமல் போனது. அப்போ ஓப்பன் மீட்டுகள் நடந்தது, மாகாணம் தேசிய ஓப்பன் மீட்டுகள், அதில் பங்கு கொண்டு 2ஆம் இடம் நேஷ்னலில் பார்ட்டிசிபேட் பண்ணான், பிளேஸ் கிடைக்காம போயிட்டுது. இதற்கு இந்த மல்யுத்தத்துக்கு நான் பழகிறதுக்கு முதல் காரணம் அந்த ஆசிரியர் தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மல்யுத்த போட்டிகள்லையோ அல்லது வந்து இது சார்ந்த பயிற்சிகள்லையோ வந்து ஈடுபடுறதுக்கான வசதிகள்ன்றது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை எப்படி இருந்தது? வசதின்றது ஆரம்ப காலகட்டங்களில் குறைவாக தான் இருந்தது. நாங்கள் இப்போ பழகிறதுக்கு அதிൻ്റെ உபகரணங்களோ மெட்ரஸோ வசதி எங்களுக்கு குறைவாக தான் இருந்தது. ஆசிரியர் இப்போ எங்களுக்கு உதவி செஞ்சது முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் எஸ்ஓ அவரோட கதைச்சு அவர் மூலமாக நாங்கள் கொஞ்சம் மெட்ரஸ் எடுத்து ஒரு இந்த மண்டபம் ஒன்றுக்கு போட்டு தான் நான் பயிற்சி எடுத்து நாங்கள் இப்போ மேலதிகமாக எங்களுக்கு ஒரு இதுவும் இந்த எங்களுக்கு மேலதிகமான உபகரணம் ஒன்றும் இல்லாமல் அந்த மெட்ரஸை மட்டும் வச்சு பயிற்சி எடுத்தினாங்கள். அது ஒரு மண்டபத்துக்கு மட்டும் பயிற்சி எடுத்தினாங்க. இப்படியான நிலையில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலைத்துறையில் கல்வி கற்று ஒரு பல்கலைக்கழக பீடத்துக்கு வந்து அல்லது ஏதோ ஒரு துறைக்கு வந்து தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த விளையாட்டு துறை மூலம்தான் இந்த தெரிவு கிடைக்குது. அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் வந்து இப்போ இப்படியான விஷயங்களை வந்து அடுத்து வரும் காலங்களில் வந்து பல்கலைக்கழகம் செல்ல இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் எப்படியான ஒரு அறிவுரையாக சொல்லுவீங்களே? இப்போ கல்வி கட்டுறதுக்கு விளையாட்டு என்பது ஒரு தடை இல்லை. இந்த தடையில் இந்த விளையாட்டு மூலமும் நாங்கள் பல்கலைக்கழக வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு இப்போ நான் படித்தது கலைத்துறை தான். அதால் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது ஃபஸ்ட் டைம் 3C ரிசல்ட்ஸ் வந்தது. அது எனக்கு பல்கலைக்கழகத்துக்கு வாய்ப்பு காணாமல் போனது. திருப்பி நான் இந்த விளையாட்டுத்துறை மூலம் போனதும் அதுவும் எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் எனக்கு அது கிடைக்கல. பிறகு 2ஆம் தரம் எழுதி ஏ-லெவல் 2ஆம் தரம் எழுதி B2C ரிசல்ட் எடுத்த நான் திருப்பியும் இந்த இதை நான் கைவிடையில. திருப்பி இந்த விளையாட்டுத்துறை மூலமாக தான் போகணுமென்ற ஒரு ஆர்வத்தில் திருப்பியும் நான் இந்த விளையாட்டுத்துறைக்கே போட்டு திருப்பி செகண்ட் அட்டமெல்லாம் எனக்கு இந்த விளையாட்டுத்துறை கிடைச்சது. இப்போ நீங்கள் இந்த படிப்பு வேறு மெயினாக தான் நீங்கள் கலைத்துறையோ விஞ்ஞான பீடமோ வேறு மெயினான துறையில் போகாமல் இப்போ அது வழியும் போராக்கள் நிறைய பேர் இருக்குது. அது தவற விட்டாலும் இந்த விளையாட்டில் ஆர்வம் உள்ளாக்கள் இந்த விளையாட்டுத்துறையை தேர்வு செய்து அதன் மூலம் பல்கலைக்கழகம் போகிறதுக்கு இந்த விளையாட்டுத்துறை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோட வந்து இப்போ வந்து விளையாட்டை வந்து ஒரு தொழில்துறையாக வந்து இப்போ நாங்கள் வந்து வைத்தியர் பொறியியலாளராக இருக்கலாம். மற்றது வந்து இப்போ வந்து இந்த விளையாட்டை மையப்படுத்தின ஒரு பயிற்றுவிப்பாளராயோ அல்லது வந்து அது சார்ந்த விடயங்களை வந்து தங்களோட தொழில்முறையாக வந்து செய்ய நினைக்கிற ஆட்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க? என்ன ஒரு ஆலோசனை சொல்லுவீங்கள்? தொழில்முறையாண்டு சொல்லப்போனால் இந்த 4 வருஷ பட்டப்படிப்பு நிறைவு செய்த ஆட்கள் விளையாட்டுத்துறை மூலம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியிலையோ இல்லாட்டிக்கு ஒரு ஸ்கூல் கோச்சாவோ இல்லாட்டிக்கு இந்த நேஷ்னல் டீமுன்ற கோச்சாவோ இல்லாட்டிக்கு ஒரு ஃபிசியோதெரப்பியாக வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படியான வேறு தொழிலை விட்டுட்டு இந்த ஸ்போர்ட்ஸால் போனால் இவ்வாறான இந்த தொழில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சொன்ன மாதிரி எல்லா தொழிலுக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல். ஏனெண்டா நிறைய பேருக்கு வந்து இந்த விளையாட்டு மூலம் கிடைக்கிற பல்கலைக்கழக வாய்ப்புன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவரோட சேர்த்து இந்த முறை வந்து கடந்த முறை வந்து 2 பேர் தண்டுவான் பகுதியை சேர்ந்த ரிஷபான்ற அவங்க கூட இடைத்தூக்கல் மற்றது மல்யுத்தம் சார்ந்த விளையாட்டுகளில் சிறந்த ஒரு வீராங்கனையாக இருந்தவா. அவருக்கும் இம்முறை வந்து இந்த விளையாட்டு கோட்டாவில் தான் அவருக்கும் பல்கலைக்கழகம் தெரிவாகி இருந்தால். அப்படி நீங்களும் வந்து இப்படி
விளையாட்டு மூலம் கூட பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிற வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நிறைய பேர் அறிந்திருக்கிறே இல்லை. ஆகவே வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த விளையாட்டு கோட்டாவில் வந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட போதிலும் வந்து இந்த கல்வியோட வந்து இந்த விளையாட்டையும் தொடர்ந்தும் விளையாடி கொண்டு வாரீங்கள் எங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அண்மையில் நடைபெற்ற இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மல்யுத்த போட்டியில் வந்து 65 கிலோகிராம் இடைப்பிரிவில் வந்து 2வது இடத்தை பெறீங்க. அப்போ இந்த பல்கலைக்கழக இடையிலான ஒரு போட்டிகள் அது சார்ந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? இப்போ இங்கே நான் ஆரம்பத்தை இங்கே தான் மல்யுத்தம் கற்றுக்கொண்ட நான். இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்யுத்தம் பிரபலியம் இல்லாட்டிக்கும் வேறு மாகாணங்கள் எங்களோட வேறு நட்பு மாகாணங்கள்லையும் இந்த மல்யுத்தம் பிரபலமாக தான் இருக்குது. யூனிவர்சிட்டி வழியாகவும் மல்யுத்தம்ன்றது ஒரு விளையாட்டாக நடத்தி கொண்டு வரணும். நானும் மல்யுத்தம் அங்கே ப்ராக்டிஸ் நடக்க போய் கதைச்சி நானும் மல்யுத்தம் விளையாடுனா முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து வாரேன் கதைச்சி நானும் மல்யுத்தம் பயிற்சியில் ஈடுபட்டேன். அங்கே இப்போ பயிற்சி இப்போ இங்கே பேசிக்காக இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பயிற்சி. அங்கே பயிற்சிகள் கொஞ்சம் மல்யுத்தம் என்ன கற்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் அறிவு வரும் இப்போ அங்கத்தைய பயிற்சிகள் மூலம். அது மூலம் நான் பயிற்சி எடுத்து அங்கத்தைய யூனிவர்சிட்டி கேம் 15 யூனிவர்சிட்டி இருக்குது. 15 யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி கேம் போய் செகண்ட் பிளேஸ் அடித்தேன் நான் இண்டர் யூனிவர்சிட்டி. இப்போ இந்த வருஷம் நடந்தது ஸ்ரீலங்கன் சிலக் என்ற ஒரு யூனிவர்சிட்டி கேம்ஸ். அதுலேயும் இந்த முறை செகண்ட் பிளேஸ் அடித்தேன் நான். அங்கேயும் கடுமையான பயிற்சிகள் மூலம் பயிற்சி எடுத்து இந்த நிலைக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம், விளையாட்டுகளை வந்து சாதிக்க துடிக்கிற ஒரு ஆக்களுக்கு வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து இப்படி ஒரு இளைஞர் வந்து பல்கலைக்கழகத்திலையும் வந்து சாதிக்கிறதுன்றது ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயம். சரி, நீங்கள் வந்து இந்த போட்டிகளை தாண்டிய இந்த பல்கலைக்கழக கற்கைகள், அதாவது வந்து சப்ரகமுவ பல்கலைக்கழகம்ன்றது வந்து ஒரு சிங்கள பகுதியில் இருக்கிற பல்கலைக்கழகம். இப்போ அங்கே வந்து நீங்கள் கற்கிற சூழ்நிலைகள், உங்களோட சவால்கள் வந்து என்னவா இருக்குது? சவால்கள் என்று பார்க்க போனால் மொழி ஒரு பிரச்சனையாக இருக்குது. மொழி ஒரு பிரச்சனை. இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட மாகாணங்களில் சிங்கள மொழின்றது ஒரு எல்லாராலும் பேச இல்லாத மொழி. தமிழ் மொழி தான் இங்கே இருக்குது. அப்போ அங்கே அந்த பல்கலைக்கழகம் வழியாக சிங்கள மொழின்றது ஒரு பெரும்பான்மை மொழியாக காணப்படுது. இப்போ மொழி ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஆக்களோட பழகிறது என்றாலோ ஒரு அவசர தேவை என்றாலோ மொழின்றது ஒரு பிரச்சனை. மற்றது அங்கே கற்கிற பாடம் இப்போ எங்களோட மொழி மூலம் வந்து ஆங்கில மொழி மூலம்தான் நாங்கள் இந்த கற்க நிறைய மேற்கொண்டு வரோம். அதுவும் ஒரு ஆங்கில மொழின்றதும் ஒரு சவாலாக தான் இருக்குது. இப்போ ஆங்கிலம் கதைக்கிறதோ ஒரு இது செய்கிறதோ ஒரு ஆங்கில மொழி மூலம் என்றபடியாக அந்த ஆங்கில மொழியும் ஒரு சவாலாக அமைஞ்சு வருது. இதன் மூலம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து மொழியின் விருத்தியை வந்து எவ்வாறு மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களும், அதாவது மாணவர்கள் வந்து கட்டாயம் இந்த மொழி சார்ந்த அறிவுகளை தங்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டுமென்றது தான் இது காட்டுது. இதை சார்ந்து அங்கே பழகிற சிங்கள மாணவர்கள் மற்றது ஏனைய தமிழ் மாணவர்களுடனான உறவுகள் என்றது எப்படி? உறவுகள் என்று சொல்லப்போனால் சகோதர மொழி பேசுகிற நம்மளோட அண்ணா எங்களோட சீனியர்ஸ் மேலே சரி எங்களோட நல்ல தான் பழகினோம். இப்போ இது மாதிரி பிரச்சனைண்டா கூப்பிட்டு கதைச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவும் எங்களோட விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களோ சப்பாத்துகளோ உடுப்புகளோ கேட்டு இல்லையெண்டா அதை வேண்டி தந்து அவைண்ட தேவையான சப்போர்ட்டை எனக்கு தந்திருக்கணும். நிறைய சப்போர்ட் தந்திருக்கணும். அவர் கோச்சஸ் எல்லாம் நல்ல அன்பாக அவைகளுக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு ஒரு முகம் சுளிக்காமல் அவைண்ட எங்களுக்கு வேண்டிய உதவிகளையோ பயிற்சிகளையோ தந்து எங்களை நெறிப்படுத்தினோம்னா சொல்லலாம். அதை விட எந்த ஒரு நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது, யுத்தம் நடந்தது என்ற எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் நானும் ஒரு மாணவன் சப்ரமா படிக்கிற ஒரு மாணவன் அதை மட்டும் பார்த்து எனக்கு பல உதவிகளையும் சப்போர்ட் நல்ல ஒரு இதையும் அவையில் செஞ்சிருக்கணும். நிறைய இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக்கப்பட வேண்டும். சரி, நாங்கள் வந்து இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து இந்த மல்யுத்தம்ன்றது வந்து ஒரு புதிய விளையாட்டாக இருக்கிற நிலையில் வந்து இந்த விளையாட்டை வந்து அடுத்தடுத்த வீராங்கனைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படியான விஷயங்களை வந்து மாவட்டத்தில் செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இந்த மல்யுத்தத்தை பொறுத்த வரையில் பயிற்சியாளர் குறைவு. இப்போ ஜெயசன் ஆசிரியர் தான் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சியாளராக இருந்து வாரார். இன்று வரைக்கும் அவர் தான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனைத்து பல பாடசாலைகளில் பயிற்சி கொடுத்து கொண்டு வார். அந்த கட்டங்களில் இப்போ இந்த ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களில் அவற்றை பயிற்சிகள் மல்யுத்தம் விளையாடுற 2 பிள்ளைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கணும். அதை விட நேஷ்னல் லெவலில் ஒரு பிள்ளை பண்டாரவன்னியன்
வித்தியாலயத்தில் நேஷனல் லெவலில் ஒரு பிள்ளை ரெஸ்லிங்கில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அப்படியான வீராங்கனைகள் தாங்கள் மல்யுத்தத்தை திறமையில் காட்டிக்கொண்டு வந்தாலும் அவைகளுக்கு ஏற்ற பயிற்சியோ அவைகளுக்கு ஏற்ற பயிற்சிக்கான உபகரணங்களோ அந்த ஒரு வசதி என்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறைவாக தான் இருக்குது. அதை விட இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதுக்கேற்ற ஒரு அடிப்படை வசதி இருக்குது. பட் ஆனால் குறைவாக தான் காணப்படுது. அந்த வசதியையும் ஒவ்வொரு பாடசாலை ஆசிரியர்களோ அதிபர்களோ அதை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இப்போ ரெஸ்லிங் விளையாடுற திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவையில் இனங்கண்டு இந்த ரெஸ்லிங்கன்ற ஒரு பயிற்சியை கொடுத்து அவையிலையும் மாகாண தேசிய ரீதியில் பங்கு பெற்ற செய்து இவர்களையும் ஒரு கேம்பஸ் பல்கலைக்கழக படிப்பிற்கு ஒரு காரணமாக இருக்கும் வகையில் வந்து இதை மாற்றணும்னு சொல்கிறத விட இப்போ மாவட்ட ரீதியாகவோ மாநில ரீதியாகவோ கச்சேரி மூலமாகவோ விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்களோ இதை கவனத்தில் கொண்டு ரெஸ்லிங்கன்ற ஒரு கோச்சிங் கேம்ப் மாதிரியோ இல்லாட்டிக்கு ஸ்கூலுக்கு தேவையான உதவிகளையோ அவைகள் கதைச்சு வழங்கினால் மாணவர்கள் இந்த மல்யுத்தத்தை இன்னும் திறன்பட பயிற்சி பெற்று மேலதிக நேஷனல் லெவல்லையோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு அமையும் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமாக இது வந்து வடமாகாண விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு இந்த விடயங்கள் வந்து போயிருக்குமானால் மிகவும் மகிழ்ச்சி. அவர்கள் இந்த விடயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறேன். சரி, இந்த மல்யுத்தம் சார்ந்த விளையாட்டுகளை தவிர வேறு என்ன விளையாட்டுகளுக்கு இங்கே வசதிகள் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வசதிகள் குறைவாக இருக்கிறன்றதை விட அவையோட பயிற்சிகள் தான் குறைவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ பள்ளிக்கூடம் வழியாக பயிற்சிகள் இருந்தாலும் மாணவர்கள் அவன் படிப்பு என்ற ஒரு இதுக்குள்ளே போகிறபடியாக அந்த விளையாட்டு சம்பந்தமான அவளோட அறிவு அவளுக்கு இல்லை. இப்போ இது விளையாட்டு மூலம் படிப்புறதை விட விளையாட்டால் உடல் வலிமைகள் அந்த சம்பந்தமாக படிக்கிறதுக்கும் அந்த விளையாட்டுன்றது முக்கிய காரணமாக தான் இருக்கும். இப்போ அதால் பள்ளிக்கூடம் வழி அந்த பிள்ளைகள் படிப்பு என்று இருக்காமல் விளையாட்டின் மூலமும் தங்கள் திறமையில் வளர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு விளையாட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதை விட இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேறு விளையாட்டுன்னு பார்க்க மல்யுத்தம் தவிர்ந்த கிரிக்கெட்டோ கரப்பந்தோ ஃபுட்பாலோ அதான் இப்போ மெயினாக இருக்குது. அதை விட வேறு விளையாட்டு ஜூடோன்ற விளையாட்டு அறிமுகப்படுத்தியிருக்கணும். கபடின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறைவு. இப்போ கிளிநொச்சி மாவட்டங்கள்லாம் அந்த கபடி கொஞ்சம் இதாக இருக்குது. கபடின்றது இடம் கிடைக்கிறது குறைவு. பாடசாலை போட்டிகள் கபடின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கபடின்றது இல்லை. பாடசாலை மட்டங்களில் அது வேறு மாகாணங்கள்லாம் அந்த கபடின்றது இதாக இருக்குது. அப்படியே அந்த முல்லைத்தீவு இந்த ஒரே விளையாட்டை மேம்படுத்தாமல் மாணவர்களை ஊக்குவித்து வேறு விளையாட்டுகளை அவைகளுக்கு பயிற்சி செஞ்சால் முல்லைத்தீவு மாவட்டம் விளையாட்டுத்துறையால் பெரிய வளர்ச்சி காணலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கருத்து. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னா இந்த மல்யுத்தம் சார்ந்த விளையாட்டுகளில் வந்து சர்வதேச அரங்குகளில் வந்து சிங்கள வீராங்கனைகள் பிரகாசிக்கிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ தான் உங்களை போன்ற தமிழ் வீராங்கனைகளும் வந்து முன்வரினோம். அப்போ இதை மேம்படுத்துறதுக்கு வந்து இந்த சிங்கள பயிற்றுவிப்பாளர்கள் அல்லது அவர்கள்ட இருந்து உதவிகளை வந்து எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உதவிகள் இப்போ சிங்கள பயிற்றுவிப்பாளர் உதவியை நாங்கள் மாவட்டம் ரீதியாகவோ இல்லை விளையாட்டு உத்தியோகத்தர் மூலமாகவோ பாடசாலை மூலமாகவோ அதை கதைச்சு அவையோட உதவியை அப்படி அவையில் கோச்சிங் கொண்டு தெரிவினோம்னு சொன்னால் கதைச்சு ஒரு எல்லா பாடசாலையும் கதைச்சு ஒன்று திரட்டி முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு கோச்சிங் மாதிரி செஞ்சால் மேலதிகமான இந்த யுத்திகளை அவையில் விளையாட்டு வீராங்கனைகள் பயிற்சி கொண்டு விடும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சது தான் இப்போ மாணவர்கள் சொல்லுவேன். அதை விட அவர் மேலதிகமாக ஒரு இன்டர்நேஷ்னல் கோச்சோ நேஷ்னல் கோச்சோ ஒரு பயிற்சி கொடுக்க அவர் மேலதிகமான யுத்திகளை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய வசதியாக இருக்கலாம். அப்போ அந்த வகையில் இப்போ இதையும் ஒரு கவனத்தில் கொண்டு ஒரு கோச்சிங்காக மாதிரியோ மாதத்துக்கு ஒருக்காவோ 5 அப்படியே மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தால் அவையில் இந்த மல்யுத்தத்தில் ஒரு சிறந்த வீராங்கனையாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோடு வந்து மல்யுத்தத்தை தாண்டின விளையாட்டுகளையும் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. உங்களோட என்னென்ன மாதிரி விளையாட்டுகளில் வந்து உங்களுக்கு விருப்பம் அது சார்ந்த நீங்களே கிரிக்கெட்டாண்டா நீங்கள் என்ன மாதிரி அதில் வந்து என்ன துறையில் அதாவது பந்து வீச்சு உங்களோட அது சார்ந்த அனுபவங்களையும் சொல்லுங்கள். நான் கிரிக்கெட் விளையாடுவேன். கிரிக்கெட்டை தாண்டி நான் விளையாட்டுண்டா அத்லெட்டிக் இந்த தடகள விளையாட்டுகளை எனக்கு ஆர்வம் இருக்குது. அதில் குறிப்பாக குறுந்தூரோட்டம் 100 மீட்டர் 200 மீட்டர் லாங் ஜம்ப் அந்த ஈவெண்ட்டில் எனக்கு ஆர்வம் இருந்தது. அது
சின்னலேருந்து அதுதான் செஞ்சு கொண்டு வந்த நான் பயிற்சிகள் இதுகள் இல்லாத காரணத்தால் அது அப்படியே ஏ லெவலோட விடுபட்டுடுது. பிறகு கிரிக்கெட் விளையாடுறேன். இப்போ தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி போலிங் தான் செய்கிறேன். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு வரேன், வாலிபால் விளையாடுவேன். அப்படியே நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் மல்யுத்தம் பழகி மல்யுத்தத்தூடாகவும் என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வரேன். சரி, உங்களுடைய எதிர்கால இலக்கு அல்லது வந்து ஆம்பிஷன்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அது என்ன என்ன உங்களோட இலக்கு? எதிர்கால இலக்குண்டு சொல்ல போனால் இந்த விளையாட்டுத்துறை மூலமாக தான் அது இருக்கும். அது சம்மந்தமாக தான் நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ விளையாட்டு விஞ்ஞானம் என்ற பிரிவில் இலங்கையில் மட்டும் இல்லாமல் உயர்கல்வி வெளிநாடு வழியாகவும் ஃபாரின்ஸ் வழியாகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இலங்கையில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் ஃபிசியோதெரப்பியாவோ இல்லாட்டிக்கு வெளிநாட்டு கோச்சஸாவோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கற்கனர்களும் வெளிநாட்டில் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கற்கனர்களும் வெளிநாட்டில் இருக்குது. அது சம்மந்தமாக எழுமெண்டால் இலங்கையிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் ஒரு கோச்சஸாவோ ஒரு ஃபிசியோதெரப்பியாவோ இந்த லைஃப்பை முன்னெடுத்து செல்லணும்னு தான் என்ற ஒரு ஆசை. நிச்சயமாக உங்களுடைய இந்த எதிர்கால லட்சியம் வந்து வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதோடு வந்து இப்போ விளையாட்டுத்துறை சார்ந்து தங்களுடைய அர்ப்பணிப்போடு இருக்கிற வீராங்கனைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கள்? உங்களுடைய அறிவுரை என்ன? விளையாட்டுத்துறை சார்ந்து சொல்லப்போனால் நான் நல்ல விளையாடுவேன். பெருசாக படிப்பில் ஈடுபாடு காட்டுறையில். இப்போ விளையாடி கொண்டு தெரிஞ்சால் படிப்புக்க மாட்டோம், கம்பஸ் நல்ல வாழ்க்கை அமையாதண்டு வீட்டிலையோ வெளியிலையோ நிறைய பேர் கதப்பினோம். அது உண்மையிலேக்கும் நான் பொய் என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்போ நான் கம்பஸ் எனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை இந்த விளையாட்டு மூலம் தான் எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ வீட்டிலையோ இல்லை வெளியிலையோ சொல்லி நம்ம ரெஸ்லிங் விளையாடாத, அது கூடாது, இப்போ உடம்புக்கு பாய்க்கும் அங்கம் இது இந்த பாதிப்புகள் ஏற்படும் நிறைய சொல்லியிருக்கணும். நான் அதிலையும் பொருட்படுத்தாது கோச் அவற்றை பயிற்சி மற்றது என்னோடய சப்போர்ட்டாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அந்த சப்போர்ட்டால் நான் தொடர்ந்து அதை முன்னெடுத்து கொண்டு போனேன். நான் இது இன்று வரைக்கும் அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். ஒரு சப்போர்ட் இருந்தபடியாக தான் நான் இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸோ எல்லாமே நான் வின் பண்ணியிருக்கேன். இப்போ அது சம்மந்தமாக இப்போ நீங்கள் இப்போ விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்கள் விளையாடுங்கோ, விளையாடி நேஷ்னலோ தேசியமோ உங்களோட முயற்சியை கொடுத்து சர்டிஃபிகேட் உங்களோட பர்ஃபார்மன்ஸாக காட்டுங்கோ. அங்கே காட்டினா நீங்கள் அதுக்காக படிக்கணும். அது முதல் படிக்கணும். படிப்பு இல்லாமல் இதுக்கு ஒன்றும் போயிடாது. படித்து அதுலேயும் ஒரு நல்ல ஏ லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து அதனூடாக இந்த விளையாட்டுத்துறையை தேர்வு செஞ்சால் நல்லா இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த உரையாடல் மூலமாக கொண்டு வந்திருக்கிறேன் நம்புகிறேன். கயனனை போல் வந்து ஏனைய முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமில்லை, வட மாகாணத்தில் உள்ள ஏனைய விளையாட்டு வீரர்கள் கூட தங்களுடைய திறமைகளை வந்து இவ்வாறு வெளிப்படுத்தலாம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாய் இவர் இருக்கிறார். நிச்சயமாக இந்த உரையாடல் ஒரு காத்திரமான உரையாடலாக இருந்திருக்கும். குறிப்பாக வந்து நியூஸ் ஐ தமிழ் வந்து தொடர்ச்சியாக தமிழர் தாயத்தில் உள்ள திறமைகளை வந்து தொடர்ந்தும் வெளிக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறது. இவ்வாறான ஒரு காத்திரமான மற்றுமொரு உரையாடலில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா. அதோடு வந்து இதுவரை இந்த உரையாடலில் தண்ட நேரத்தை ஒதுக்கி என்னோட கலந்து கொண்டதுக்கு கயனனுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றுமொரு உரையாடலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.